guys, I'm Nivita. இந்த வீடியோவில் ஆப்டிடியூட் பேஸ் பண்ண மாதிரி சில கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைவர்ஜென்ட்டான ஒரு திங்கிங் கிடைக்கும் கண்டிப்பாக. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிளாஸ் தேர் இஸ் 1 பென்சில் ஃபார் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பென்சிலை வந்து 2 ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, ஒரு எரேசரை 3 ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, ஒரு ரூலரை 4 ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு கிளாஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாமே சொல்லலை. ஓகேவா? ஒரு பென்சிலை 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க. ஓகே, 2 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு பென்சில் மாதிரி கொடுக்குறீங்க. 1 எரேசர் ஃபார் 3 ஸ்டூடெண்ட்ஸ், 3 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு எரேசர், 4 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ரூலர் மாதிரி கொடுக்குறீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து ரெக்வயர்டு வந்து 65. ஓகேவா? டோட்டல் பென்சில், எரேசர், ஸ்கேல் இதெல்லாம் சேர்த்து 65 ஸ்டேஷ்னரி தேவைப்படுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலைஸ்டு கான்செப்டில் தான் போக முடியும். நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக 12 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். 12 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பென்சில், 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பென்சில், அந்த மாதிரி போகும். 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எரேசர், 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எரேசர், 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எரேசர், 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எரேசர், 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரூலர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரூலர், இந்த 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரூலர், இந்த மாதிரி வரும். சரி, இப்போது 12 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா, ஒருவேளை 12 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 6 பென்சிலாக இருக்கும், 4 எரேசராக இருக்கும், 3 ரூலராக இருக்கும். ஓகேவா? அப்போ 12 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா பேசிக்காக 6 + 4 + 3ன்னு சொல்லும்போது 13 உங்களுக்கு ஸ்டேஷ்னரி கிடைக்கிது. 12 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 13 ஸ்டேஷ்னரி கிடைக்கிது. அப்போ 65 ஸ்டேஷ்னரினால் உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்? புரியுதா? 12 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 13 ஸ்டேஷ்னரி. அப்போ உங்களுக்கு வந்துட்டு 65 ஸ்டேஷ்னரிக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்னு வரும்? = போட்டு நம்ம அப்படியே ரெசிப்ரோகேட்டாக எழுதுங்க. x/12 = 65/13ன்னு வரும். 12 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? 65 அழிச்சிங்கன்னா 5, 12 5s are 60. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவை? 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் 65 ஸ்டேஷ்னரி தேவை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜென்ரலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸை ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது divisible by n, not by n + 1. divisible by n + 1, not by n. divisible both by n and n + 1. neither divisible by n, not divisible by n + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து n = 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நீங்கள் 5 ஈவன் நம்பர்ஸை ஆட் பண்ணுங்கள். 2 + 4 + 6 + 8 + 10ன்னு சொல்லும்போது 30 இந்த n-ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஓகேவா? என்னன்னா இந்த 5, 30/5 6 டிவிசிபிள் ஆகுது. n + 1 என்னது? 5 + 1 6. சரி, 5 + 1 வந்து 6, அதாலையும் டிவிசிபிள் ஆகுது. சரி, நான் ஒரு வேளை 7 ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். n = 7ன்னு சொல்லும்போது 2 + 4 + 6 + 8 + 10 + 12 + 14ன்னு வரும். அதோட வேல்யூ 56. 56 டிவைடட் பை n பண்ணும்போது அதுவும் டிவிசிபிள் ஆகுது. n + 1ஆல் பண்ணும்போது அதுவும் டிவிசிபிள் ஆகுது. அப்போ நமக்கு என்னன்னு தெரியுது? இட் இஸ் டிவிசிபிள் பை போத் n and n + 1 அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு a book has 40 pages. ஒரு புக்கில் வந்து 40 pages இருக்குது. each page has x lines. நீங்கள் ஒரு புக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். அதில் வந்து 40 பேஜ் தான் இருக்குது. அந்த புக்கிலே 40 பேஜ் தான் இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் எக்ஸ் லைன்ஸ் இருக்குது. எவ்வளோ லைன்ஸ்னு கொடுக்கலாமா, நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் லைன்ஸ் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேர் ரெடியூஸ்டு பை 2. என்ன பண்ணுறாங்க? புக்கோட பேஜ் அதிகப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு பேஜ்லேருந்தும் 2 லைன் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு பேஜ்லேருந்தும் 2 லைன் கம்மி பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் would increased by 10. அப்படி 2 லைன் கம்மி பண்ணாங்கன்னா 10 பக்கம் எக்ஸ்ட்ராவாக வருதான். முதல்ல 40 பக்கம் தானே இருந்தது. இப்போ ஒரு பேஜ்லேருந்தும் 2 லைன் எடுத்து டோட்டலாக போடும்போது உங்களுக்கு 10 பக்கம் எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. ஐடென்டிக்கல் டெக்ஸ்ட்னால் எல்லாமே வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபாண்ட்டில் தான் உருவாக்குறது. ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் 40 பேஜஸ். டோட்டலாக எத்தனை லைன்ஸ் இருக்கும்? அதாவது ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லைன்ஸ், ஈச் பேஜ் ஹாஸ் எக்ஸ் லைன்ஸ்னால் 40 பேஜஸில் 40 எக்ஸ் லைன்ஸ் இருக்கும். சரி, அக்கார்டிங் டு த கொஷினை பொறுத்தவரை 2 லைன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது 10 பேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்துட்டு என்னென்னா எத்தனை லைன்ஸுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு x - 2 × 40 + x, அதாவது இந்த எத்தனை நம்பர் ஆஃப் லைன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து நீங்கள் வந்து ரெண்டு லைனை மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, பேஜஸ் வந்து 40 + 10 மாறுது. ஓகேவா? இப்போ x - 2 × 15 வருது. உள்ளே கொண்டு போனீங்கன்னா 50x - 50 × 2 100ன்னு வரும். புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸை நீங்கள் பேசிக்காக எப்படி எடுப்பீங்க, எத்தனை பேஜ் இருக்குது இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ்ன்னு எடுப்பீங்க. கரெக்டாக? டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ்ன்னு எடுக்கிறது எப்படி எடுப்பீங்க, எத்தனை பேஜ் இருக்குது இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ். இவங்க தான் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ரெண்டு லைன் குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ x - 2ன்னு பண்ணும்போது உங்களுக்கு பேஜஸ் வந்து 40 + 10 மாறுது. அப்போ x - 2 × 15 சொன்னால் 50x - 100ன்னு வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், 40xன்னு எடுப்போம் இல்லையா? இப்போ 40x = 50x - 100 வரும். 100 அந்த சைடு கொண்டு போயிருங்க, 40x இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 50x - 40x = 100ன்னு வரும். 10x = 100, x கேன்சல் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியுது, டோட்டலாக ஒரு பேஜிலும் 10 லைன் இருந்திருக்கு. ஓகேவா? 10 லைன் இருந்திருக்கு. அதனால வந்து 40 பேஜஸ் உருவாயிருக்கு. நீங்கள் ரெண்டு லைனாக மைனஸ் பண்ணிங்கன்னா, லைக் 8 லைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 10 பேஜ் வரும் அப்படின்றது தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு the square of 2-digit number with non-zero digits is a number itself preceded by the digit c, then c is ன்னு கொடுத்துருக்காங்க. the square of 2-digit number, நீங்கள் ஒரு 2-digit நம்பரை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஓகேவா? with non-zero digits, அதாவது non-zero digits-ஆக தான் இருக்குது. non-zero digits-னு இப்போ 10, 20 அதெல்லாம் வரக்கூடாது. இட்ஸ் நம்பர் இட் செல்ஃப். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதே நம்பரே வருதான். ப்ரிசீடட் பை, அதுக்கு முன்னாடி சி அப்படிங்கிற ஒரு டிஜிட் மட்டும் வருது. அது என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ பேசிக்காக இப்போ 11² இதில் பார்த்தீங்கன்னா 11² அதே நம்பர் வரல, 12² அதே நம்பர் வரல, 13² அதே நம்பர் வரல. ஆனால் 25² பண்ணும்போது அதே 25 வருதா? 25² வேல்யூ 625. அப்போ முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 6. ஸோ அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறீங்க, அதே நம்பர் வருது, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது வந்து 0ன்னு வருது. ஓகேவா? 5 நம்பர்ஸ் அரித்மெட்டிக் பண்ணால் அது 0ன்னு வருது. த நம்பர் மே நாட் பி டிஸ்டிங்க்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூ. அந்த நம்பர் எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே வேறு நம்பராக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை, ரிப்பிட்டேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரித்மெட்டிக் மீன் பண்ணும்போது அரித்மெட்டிக் மீனுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸும் வரும், அதில் மைனஸும் வரும். ஓகேவா? மீன்னா என்னது, எத்தனை நம்பரை ஆட் பண்ணியிருக்கோமோ டிவைடட் பை 5ன்னு பண்ணுறது. ஸோ அது 0ன்னு வருது. அந்த நம்பர் வந்து டிஸ்டிங்க்டாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூனா, ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் 0வா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன்னா, 5 நம்பரை ஆட் பண்ணால் 0ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ -2 + 2, -3 + 7 -4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0/5 0ன்னு வருது. கரெக்டாக? இது மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சா 0. பட் ஸ்டில் நான் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்துட்டு 0 வரல. ஓகேவா? த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பரு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ஆஃப் திஸ் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட்னா அதிகபட்சமாகவே 2 நம்பர் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், நான் வந்து 2 + 3 + 4 + 5 -14ன்னு எடுக்கிறேன். அப்போ 14 - 14 டிவைடட் பை 5னா 0/5 which is equal to 0. இப்போ இந்த இடத்துல வந்து 4 நம்பர் கூட பாசிட்டிவாக இருக்குல்ல, 4 நம்பர் பாசிட்டிவாக இருந்து கூட என்னால் மீனை வந்து 0க்கு கொண்டு வர முடியும் தானே. அதனால் ஆல்மோஸ்ட் 2 ஆஃப் திஸ் நம்பர் ஆர் பாசிட்டிவ்ன்றது தப்பான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு there cannot be exactly 1 0ன்னு சொல்லியிருக்கோம். there cannot be exactly 1 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து -2 + 2 + 3 - 3 + 0 அப்படின்னு பண்ணும்போது இது கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன வரும்? 0/5 0. அப்போ எக்ஸாக்டாக உங்களால் ஒரு 0 கொண்டுட்டு வர முடியுது தானே. எக்ஸாக்டாக ஒரு 0 வச்சும் நம்மளால் வந்துட்டு மீன் கொடுக்க முடியுது தானே. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? there cannot be exactly 1 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தப்பு. there cannot be exactly 1 non-zero number, அதாவது ஒரு
தேர் cannot be exactly ஒன் நான் ஜீரோ நம்பர்னு சொல்கிறாங்களா, நான் கேன் வச்சு போட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு நான் ஜீரோ நம்பர், அதாவது 5 + 0 + 0 + 0ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன வருது, 5ன்னு வருது, நாட் ஈக்குவல் டு 0. புரியுதா? அப்போது ஒரே ஒரு நான் ஜீரோ நம்பரை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 0ன்னு வரமாட்டேங்குது. கரெக்டாக? மற்ற எல்லாம் 0ன்னு போட்டுட்டு ஒரே ஒரு நான் ஜீரோ நம்பர் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்போ வந்துட்டு தேர் cannot be exactly ஒன் நான் ஜீரோ நம்பர் வந்து அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ஒரே ஒரு நம்பர், ஓகேவா, ஒரு நான் ஜீரோ நம்பரை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே 0 வச்சுட்டு உங்களால் மீனை வந்துட்டு 0க்கு கொண்டுட்டு வரவே முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு கொஷின் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். A cubic cavity of edge 20 micrometer is filled with fluid with a cube solid of edge 2 micrometer. What is the percentage of the cavity volume is occupied by the fluid? சும்மா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு கியூபாய்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கியூபாய்டோட எட்ஜ் வந்துட்டு 20 மைக்ரோமீட்டராக இருக்குது. ஓகே, அதில் வந்துட்டு ஃப்ளூயிட் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மைக்ரோமீட்டர் இருக்கிற மாதிரி, ஓகே, 2 மைக்ரோமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு க்யூபை நம்ம போடுறோம். மீதி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ ஃப்ளூயிடுன்னு தான் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கிறது எவ்வளோ ஃப்ளூயிட். ஓகேவா? The cubic cavity of edge 20 micrometer is filled with the fluid with the cubic solid of edge 2 micrometer. What percentage of the cavity volume occupied by the fluid? மீதி இருக்கிற அந்த ஃப்ளூவிடோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வால்யூம் ஆஃப் த கேவிட்டி எட்ஜ் 20 மைக்ரோமீட்டர்னால் என்ன வரும், ஏ க்யூப்னு சொல்லும்போது 20 க்யூப்னா 800 மைக்ரோமீட்டர் க்யூப்னு வந்திருக்கும். ஓகே, புரியுதா? 8000 வரும். 20 க்யூப்னா நார்மலாக லைக் க்யூப்னு எடுக்கும்போது நம்ம ஏ க்யூப்னு தான் எடுப்போம். அதே மாதிரி அந்த சாலிடை சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 2 மைக்ரோமீட்டர்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ பண்ணும்போது 8 மைக்ரோமீட்டர் டு த ஹோல் க்யூப்னு வரும். 2 க்யூப் பண்ணால் 8 மைக்ரோமீட்டர் த ஹோல் க்யூப். இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் த சாலிடை முதல்ல கண்டுபிடிங்க. ஓகேவா? சாலிடோட பர்சன்டேஜ்னால் என்ன வரும், 8 டிவைடட் பை டோட்டல் வால்யூம் இன்ட்டு 100ன்னு வரும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 8 டிவைடட் பை 8000 இன்ட்டு 100. 0 0 0 0 கட் ஆகிடும். ஒரு 8னா என்ன வரும் உங்களுக்கு, 1/10. 1/10 ஈக்குவல் டு 0.1%ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஃப்ளூயிடோடது எப்படி கண்டுபிடிக்கலாம், 100லேருந்து 0.1% மைனஸ் பண்ணிங்கன்னா 99.9ன்னு வரும். 100 மைனஸ் 0.1னா என்ன வரும், இந்த இடத்துல 10 9 9 0 9. ஸோ 99.9ன்னு வந்திருக்கும். ஸோ 99.9% அளவுக்கு அந்த ஃப்ளூயிட் இருக்குது. புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல பெருசு எடுத்துக்கிறோம், அப்புறம் சின்னதை எடுத்துக்கிறோம். முதல்ல சின்னதோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறோம். ஃப்ளூவிடை கண்டுபிடிக்கிறது டோட்டல்லேருந்து அந்த சின்னதாக மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூவிடோடது கிடச்சிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.